பார்வதி பதையே அரகர மகாதேவ. கும்பமேளா விழாக்கள் கும்ப நகரம் என்று சொல்லக்கூடிய 4 பெருநகரங்களிலே பாரத நாட்டிலே நடைபெறும். ஹரித்வார், நாக்பூர், திரிவேணி சங்கமம் உள்ளிட்ட 4 இடங்களிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடைபெறும். இந்த கும்பமேளா ஒரு தேசிய திருவிழா, நதிகளை ஆராதிக்கின்ற ஒரு திருவிழா. குரு பகவான் 12 ராசிகளிலே பிரவேசிக்கின்றார். அந்த குரு பகவான் மக நட்சத்திரத்திலே அவர்கள் மாசி மாதத்திலே பிரவேசிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வார். நாடு முழுக்க இத்தகைய கும்பமேளா விழாக்கள் இந்த தேசத்தை ஆன்மீக அடிப்படையிலே ஒருங்கிணைக்கின்ற விழாவாக இருக்கிறது. தென்னிந்தியாவிலே மகாமகம் கும்பகோணத்திலே 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும், மாமாங்கம்னு சொல்லுவாங்க. அதே போல தெய்வத்தின் சொந்த நாடு என்று சொல்லக்கூடிய கேரள மாநிலத்திலே பரசுராம சேத்திரத்திலே பாரதப்புழா நதிக்கரையிலே 250 வருடங்களுக்கு முன்பாக இந்த நாட்டின் மீது முஸ்லிம் படையெடுப்பு நடைபெறுவதற்கு அந்த காலகட்டத்திலே தான் இந்த பாரதப்புழா நதிக்கரையிலே கும்பமேளா விழா நடைபெறுவது தடை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய சுவாமிஜி திரும்பவும் இந்த கும்பமேளா விழாவை இந்த ஆண்டு முதற்கொண்டு துவங்கி இருக்கிறார். புனிதமான பாரதப்புழா நதி தமிழகத்திலே திருமூர்த்தி மலையிலே துவங்குகிறது. அது பாலக்காடு வழியாக இப்படி வருகிறது. இங்கே வருகிற பொழுது பாரதப்புழா, பொன்னானி, நிலா நதி என்கின்ற 3 பெயர்களிலே அழைக்கப்படுகிறது. நீரெல்லாம் கங்கை, நிலமெல்லாம் காசி, மண்ணெல்லாம் திருநீரு, கல்லெல்லாம் சிவலிங்கம் என்கின்ற அடிப்படையிலே தேசமே தெய்வம். இதோ இந்த புனிதமான நதிக்கரையிலே நவ முகுந்தனுடைய ஆலயம் இருக்கிறது. திருநாவாய அப்படிங்கிற இந்த ஊரினுடைய பெயர். ஒரு புறத்திலே விஷ்ணுவினுடைய சேத்திரம், இன்னொரு புறத்திலே சிவச்சேத்திரம். இப்படி புனிதமான இந்த தேசத்திலே இந்த கும்பமேளா விழா மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கிறது. இந்த ஆண்டு முதல் துவங்க இருக்கக்கூடிய இந்த மாமாங்கம் விழா இனி ஒவ்வொரு வருடமும் நடைபெறும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமக திருவிழாவாக நடைபெறும் இந்த கும்பமேளாவிலே குடும்பத்தோடு வந்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பங்கெடுத்து கொண்டு புனித நீராடி இங்கே பாரதப்புழா நதிக்கு இப்பொழுது ஆரத்தி நடைபெற இருக்கிறது. அந்த ஆரத்தி விழாவிலே பங்கெடுத்துக் கொள்வது மகிழ்ச்சி. இந்த கேரளம் நம்முடைய ஆதிசங்கரர் ஜனித்த இடம், பத்மநாப சுவாமியினுடைய இடம். இந்த கேரளம் ஐயப்ப சுவாமியினுடைய இடம், குருவாயூரப்பனுடைய இடம். இந்த கேரளத்தினுடைய இந்த மண்ணிலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடையாளங்கள் மங்கி வருகிறது. நம்ம ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு. இந்த பகுதியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 17% தான் இந்துக்கள் இருக்கு. மலையாளி எவ்வளோ பேர் இருக்காங்க? 17% இருக்காங்க. மீது எல்லாம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாகிவிட்டார்கள். ஆகவே இந்த தேசத்தினுடைய அடையாளம் மாறிவிடக்கூடாது. இந்த நாடெல்லாம் நம்மளுக்கு மிகவும் பாரத மாதாவாக காட்சியளிக்கிறது. அதிலே இந்த கேரள மாநிலத்திலே இது மீண்டும் இந்துக்கள் மத்தியிலே ஒரு புத்தெழுச்சியை உருவாக்கும். இந்த நேரத்திலே இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெய் கங்கா மாதா, பாரத் மாதா கி ஜெய். சனாதன ஹிந்து தர்மம் வாழட்டும். இந்த புனிதமான கேரள மாநிலம் என்றும் நம்முடைய தேசத்திற்கு துணையாக நிற்கட்டும். வணக்கம்.